Hi students, now we are going to see the topic assisted reproductive technology. So already we have learnt about infertility and causes of infertility. So in this process, infertility ஸ்பெஷலைஸ்டு ஹெல்த் கேர் யூனிட்ஸ் நிறைய ஹெல்த் கேர் யூனிட்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஹெல்த் கேர் யூனிட்ஸ் மூலமாக என்ன பண்ணலான்னா அந்த இன்ஃபர்டிலிட்டிக்கான டயக்னோசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கான கரெக்டிவ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது ஸோ சச் கப்புள்ஸ் டு ஹேவ் சில்ட்ரன். ஸோ இந்த மாதிரி டெக்னிக்ஸ் இந்த ஹெல்த் கேர் யூனிட்ஸ் இருந்தாலும் கூட இதனால் அந்த ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னு சொல்லி போகும்போது தென் நெக்ஸ்ட் ஸ்டெப் அதான் என்னென்னா ART, that is assisted reproductive technology. Where such corrections are not possible, the couples could be assisted to have children through certain special techniques. These techniques are commonly known as assisted reproductive technologies. So in the ART என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது a collection of procedures which includes the handling of gametes and or embryos outside the body to achieve a pregnancy. ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க, இந்த டெக்னாலஜியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ இந்த எம்ப்ரியோஸ் டெவலப் பண்ணிவிட்டு அது எங்கே எம்ப்ரியோஸ் டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவுட் சைட் த பாடி அண்ட் தென் இட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் டு தி யூட்ரஸ் ஆர் ஃபெலோப்பியன் டியூப். ஸோ தட் இஸ் நோன் அஸ் ART. ஸோ இதில் இந்த அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி இருக்கு இல்லையா. ஸோ இங்கே என்ன ப்ரொசீஜர், அதாவது என்ன ப்ராப்பராக என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இட் ட்ரீட்ஸ் இன்ஃபர்டிலிட்டி அண்ட் தி ட்ரீட்மெண்ட் இன்வால்வ்ஸ் போத் த மேன் ஸ்பெர்ம் அண்ட் விமன்ஸ் எக். இப்போ இந்த ஸ்பெர்ம் ஒரு பர்டிகுலர் கப்புளுக்கு, இன்ஃபர்டிலிட்டி கப்புளுக்கு அவங்களுடைய ஸ்பெர்ம், மேனுடைய ஸ்பெர்மு அண்ட் விமன்ஸுடைய எக் எடுத்துகிட்டு ஸோ அதை தென் ஃபியூசிங் இட் வித் த ஸ்பெர்ம் டு ஜென்ரேட் எம்ப்ரியோஸ். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டெக்னிக்ஸில் எல்லாமே ஃபஸ்ட்டு மேனுடைய ஸ்பெர்ம் அண்ட் விமனுடைய எக் இது ரெண்டையும் அவுட் சைட் த பாடியில் ஃபர்டிலைஸ் பண்ணுறாங்க. ஃபர்டிலைஸ் பண்ணிட்டு ஒரு லெபார்ட்ரிலேயோ இதுலேயோ லெபார்ட்ரியில் வச்சு ஃபர்டிலைஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்டிலைஸ் பண்ணதுக்கப்புறமா அது எம்ப்ரியோ ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தென் ட்ரான்ஸ்ஃபர் பேக் இன் டு த விமன்ஸ் பாடி. ஸோ த மோஸ்ட் காமன்லி யூஸ்டு ART என்னென்னா ART, which is the most effective one, is the in vitro fertilization or IVF, which is based on this principle. So in the ART first important topic, important technique என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா in vitro fertilization. அதை இன்னொன்று என்ன சொல்லலாம்னா test tube baby. So first some commonly used methods of ART include என்னென்ன ப்ரொசீஜர், என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் intrauterine insemination, second in vitro fertilization, and third one embryo transfer, and fourth one zygote intrafallopian transfer, and fifth one gamete intrafallopian transfer, and intracytoplasmic sperm injection, then pre-implantation genetic diagnosis, and oocyte and sperm donation and surrogacy. ஸோ இது எல்லாமே இந்த ARTயில் உள்ள ப்ரொசீஜர்ஸ். இந்த ஆர்ட்டில் இருக்கக்கூடிய ப்ரொசீஜர்ஸ் நிறைய டெக்னிக்ஸு. இந்த எல்லா டெக்னிக்ஸுமே என்னென்னா இது எல்லாமே லெபார்ட்ரியில் வச்சு தான் அந்த எம்ப்ரியோ டெவலப் பண்ணி அதுக்கப்புறமா தான் அந்த யூட்ரஸ்லேயோ ஃபெலோப்பியன் டியூப்லேயோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் intrauterine insemination, that is called IUI. ஸோ இந்த ட்ரீட்மெண்ட்டில் இது எதுக்காக இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டு ட்ரீட் இன்ஃபர்டைல் மென் வித் லோ ஸ்பெர்ம் கவுண்ட். ஸோ மென்னுக்கு லோ ஸ்பெர்ம் கவுண்ட் இருக்கும்போது அதுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் தான் என்னென்னா இந்த intrauterine insemination. ஸோ இன் திஸ் ப்ரொசீஜர் த செமன் இஸ் கலெக்டட் எய்தர் ஃப்ரம் த ஹஸ்பண்ட் ஆர் ஃப்ரம் அ ஹெல்தி டோனர். இப்போ இந்த மேனுக்கு ஒரு கப்புள் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த கப்புளில் மேனுக்கு ஸ்பெர்மோடைய கவுண்டிங் கம்மியாக இருக்கும்போது ஸோ என்ன பண்ணலான்னா இது டோனர் மூலமாக அந்த ஸ்பெர்ம்ஸை கலெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை அந்த ஹஸ்பண்டுடைய ஸ்பெர்மே ஓகே அப்படின்னு சொல்லும்போது அதை கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை இன்ட்ரடியூஸ் இன் டு த யூட்ரஸ் த்ரூ த வஜைனா ஒரு ஸ்மால் கத்தீட்டர் ஆஃப்டர் ஸ்டிமுலேட்டிங் தி ஓவரிஸ் டு ப்ரொடியூஸ் மோர் ஓவா.
ஸோ இன் திஸ் ப்ரொசீஜரில் ஃபஸ்ட்டு அந்த ஃபீமேலுடைய ஓவம் இருக்கு இல்லையா, ஓவரிஸ், அதை வந்து ஸ்டிமுலேட் பண்ணிவிட்டு அதை ஓவம் ப்ரொடியூஸ் பண்ண அதே டயத்தில் இங்கே வந்து இந்த ஹஸ்பண்ட் ஆர் டோனருடைய ஸ்பெர்ம்ஸை transferred into the uterus. So then the sperms swims towards the fallopian tube to fertilize the egg. So நம்ம ஆல்ரெடி அந்த நார்மல் ரீப்ரொடக்ஷன் டாபிக் பார்த்துருக்கோம் இல்லையா. ரீப்ரொடக்டிவ் ப்ராசஸில் என்னென்னா அந்த ஸ்பெர்ம்ஸ் வந்து ஜென்டல் ட்ராக்ட் வழியாக, ஃபீமேல் ஜென்டல் ட்ராக்ட் வழியாக தான் உள்ளே என்ட்ராகும். ஸோ இது என்ட்ராகி எங்கே போகும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம், ஃபெலோப்பியன் டியூபுக்கு போகும். அங்கே இந்த ஓவரியில் இந்த ஓவிலேஷன் ப்ராசஸ் முடிஞ்சு அதே டைமில் அங்கே உள்ளே போகும் இல்லையா, ஃபெலோப்பியன் டியூபுக்குள்ளே இன்ஃபன்டிபிள் மூலமாக உள்ளே போகும். ஃபெலோப்பியன் டியூபுக்குள்ளே போனதுக்கப்புறமா அங்கே தான் என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்டிலைசேஷன்ஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த மெத்தடில் இன்ட்ராயூட்ரின் இன்செமினேஷனில் ஸோ இந்த ஸ்பெர்ம்ஸ் அதை யாருக்காக இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டு ட்ரீட் இன்ஃபர்டைல் மென் வித் அ லோ ஸ்பெர்ம் கவுண்ட். நெக்ஸ்ட் ஒன், இன் விட்ரோ ஃபர்டிலைசேஷன் ஆர் டெஸ்ட் டியூப் பேபி. ஸோ இங்கே ஃபர்டிலைசேஷன் அக்கர்ஸ் அவுட் சைட் த பாடி. ஸோ தென் இந்த எம்ப்ரியோ ஃபர்டிலைஸ் ஆனதுக்கப்புறமா தென் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் எம்ப்ரியோ வித் மோர் தென் 8 பிளாஸ்டோமர் ஸ்டேஜ் இன்டு யூட்ரஸ். This is called in vitro fertilization. ஸோ நம்ம ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸில் பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸில் 8 பிளாஸ்டோமர்ஸ் அந்த ஃபர்டிலைஸ்டு எக் சைகோட் ஃபார்ம் ஆகும் இல்லையா. சைகோட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா அந்த கிளீவேஜ் தென் 2 செல் ஸ்டேஜ் வந்து 4 செல் 8 செல் ஸ்டேஜ் இருக்கு இல்லையா. அந்த 8 செல் ஸ்டேஜ் தான் என்ன சொல்கிறோம், பிளாஸ்டோமே ஸ்டேஜ். ஸோ இந்த ஸ்டேஜில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த லெபார்ட்டரியிலேருந்து அந்த 8 பிளாஸ்டோமர் ஸ்டேஜில் அந்த எம்ப்ரியோவை கலெக்ட் பண்ணி அதை தென் இன்ட்ரடியூஸ் இன்டு தி யூட்ரஸ். ஸோ இன் திஸ் டெக்னிக் the IVF was used to treat women with blocked, damaged or absent fallopian tubes. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த இன்வைட்ரோ ஃபர்டிலைசேஷன் எதுக்காக யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது ஒன்லி விமனில் அந்த ஃபெலோப்பியன் டியூப்ஸ் வந்து பிளாக்காக இருந்தாலோ இல்லை டேமேஜாக இருந்தாலோ தான் இந்த ட்ரீட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஐவிஎஃப் வந்து. ஸோ இந்த ப்ராசஸில் வந்து எம்ப்ரியோ இருக்கு இல்லையா, விமன்ஸ் அந்த எம்ப்ரியோ வந்து எக்ஸஸ் எம்ப்ரியோ வந்து இருக்கும். ஸோ இதுக்கு வந்து எக்ஸ் வந்து நிறைய கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு எக்குக்கு மட்டுமே 10,000 to 1 lakh மொட்டைல் ஸ்பெர்ம்ஸ் வந்து நீடட். ஓகேவா. ஸோ ஒரு எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகிறதுக்காக இந்த லெபார்ட்டரியில் வந்து இந்த ஐவிஎஃப் இந்த டெக்னிக் வந்து நமக்கு தேவையான ஸ்பெர்ம்ஸ் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோன்னா ஒன்லி 1 எக்குக்கு 10,000 to 1 lakh மொட்டைல் ஸ்பெர்ம்ஸ். ஓகேவா. ஸோ இந்த ப்ராசஸில் அப்போ வந்து நிறைய எம்ப்ரியோ வந்து ஃபார்ம் ஆகிருக்கலாம். ஸோ அந்த எக்ஸஸ் எம்ப்ரியோ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா க்ரையோ ப்ரிசர்வ்டு, அதாவது கரு உரைநிலைன்னு சொல்லுவோம். ஸோ இந்த இதில் வந்து க்ரையோ ப்ரிசர்வேஷன் அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்கோன்னா கரு உரைநிலை குளிரூட்டும் முறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இந்த டெக்னிக்கில் வந்து இந்த எம்ப்ரியோஸ் எல்லாமே அந்த ஃப்ரீசிங் பாயிண்டில் அதை வந்து அந்த உரைநிலையில் அதாவது எம்ப்ரியோ க்ரையோ ப்ரிசர்வேஷன் வந்து சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இது நமக்கு தேவைப்படும் போது ஒருவேளை அந்த ஃபஸ்ட்டு அந்த யூட்ரஸில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க இல்லையா, அந்த ஃபஸ்ட்டு எம்ப்ரியோ வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னு சொல்லும்போது மறுபடியும் வந்து இதே மாதிரி ஸ்பெர்மு எக்கெல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு இல்லாமல் இந்த மாதிரி ஃப்ரோசன் பாயிண்டில் நம்ம அந்த ஃப்ரீசிங்கில் வச்சுருக்கும் போது அந்த எம்ப்ரியோவே நம்ம வந்து தென் ட்ரான்ஸ்ஃபர் இன்டு த யூட்ரஸ். ஸோ இந்த ப்ராசஸில் ஃபஸ்ட்டு எக் கலெக்ட் பண்ணணும் இல்லையா, அந்த எக் ரிட்ரீவல் இஸ் டன் பை மைனர் சர்ஜரி அண்ட் ஜென்ரல் அனஸ்தீசியா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா விமனுக்கு 34 to 37 hours, அதாவது இந்த ஹியூமன் கோரியானிக் கொண்டோட்ராஃபின் இன்ஜெக்ஷனை கொடுக்குறாங்க. ஸோ இது இன்ஜெக்ட் பண்ணதுக்கப்புறமா 34 to 37 hours ஆனதுக்கப்புறமா ஒரு மைனர் அனஸ்தீசியா ஒரு சர்ஜரி பண்ணுறாங்க. அதாவது ஒரு அனஸ்தீசியா கொடுத்துட்டு மைனர் சர்ஜரி மூலமாக இந்த எக்கை வந்து கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அட் த சேம் டைம் இங்கே ஸ்பெர்ம் ப்ரிப்பரேஷன் இஸ் டன் யூஸிங் எ ஸ்பெஷல் மீடியா. ஸோ இப்போ எக்கு கலெக்ட் பண்ணியாச்சு, ஸ்பெர்மும் கலெக்ட் பண்ணியாச்சு இல்லையா. தென் ஆஃப்டர் ப்ரிப்பேரிங் த ஸ்பெர்ம்ஸ் த எக்ஸ் ஆர் brought together. ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த 1 எக்குக்கு 10,000 to 1 lakh motile sperms needed. Then the zygote is allowed to divide to form 8 cell blastomer and then transferred into the uterus for a successful pregnancy. ஸோ இது மாதிரி இன்னொரு டெக்னிக் என்னென்னா எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் டெக்னிக்.
இப்போ இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷனில் 8 பிளாஸ்டோமியர் ஸ்டேஜில் அந்த எம்ப்ரியோ வந்து யூட்ரஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ இங்கே என்னென்னா அந்த எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபரில் இந்த 8 பிளாஸ்டோமஸ் மோர் தென் 8 பிளாஸ்டோமியர் ஸ்டேஜ், அந்த 8 பிளாஸ்டோமர் ஸ்டேஜுக்கு அதிகமான நிலையில் தென் இது ட்ரான்ஸ்ஃபர் இன் டு த யூட்ரஸ், தட் இஸ் நோன் அஸ் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் டெக்னிக். ஸோ நெக்ஸ்ட் ஒன் ZIFT. ZIFT means that is Zygote Intrafallopian Transfer. இப்போ இங்கே இந்த ப்ராசஸில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஃபெலோப்பியன் டியூப்பில் ஏதாவது சம் மிஸ்டேக்ஸ் இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த ஃபெலோப்பியன் டியூப்பில் வந்து அதை கரெக்ட் பண்ணிவிட்டு தென் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சைகோட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் இன் டு த ஃபெலோப்பியன் டியூப். இப்போ இதே த சேம் மெத்தட் தான் ஐவிஎஃப்பில் என்ன பண்ணாங்களோ அது மாதிரி தான் அந்த ஸ்பெர்மை எக்கு கலெக்ட் பண்ணிவிட்டு அதே அந்த 8 பிளாஸ்டோமஸ் ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா ஐவிஎஃப்பில் வந்து யூட்ரஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க இல்லையா. ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஃபெலோப்பியன் டியூப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஸோ தே சைகோட் continues its natural divisions and migrates towards the uterus where it gets implanted. The next one, intrauterine transfer. ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதே தான் மோர் தென் 8 பிளாஸ்டோமஸ் இருக்கு இல்லையா, எம்ப்ரியோ வந்து அந்த ஸ்பெர்ம் அண்ட் எக்கை யுனைட் டு ஃபியூஸ் டுகெதர் டு ஃபார்ம் அ சைகோட். தென் மோர் தென் 8 பிளாஸ்டோமஸ் ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா the embryo inserted into uterus. So the next one, gift that means gamete intrafallopian transfer. ஸோ ஃபீமேலுக்கு இந்த ஃபெலோப்பியன் டியூப்பில் ஏதாவது சம் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஸோ இந்த எக்கு வந்து டோனாட்டை இருந்து கலெக்ட் பண்ணிவிட்டு தென் இதை வந்து இந்த ஸ்பெர்ம் வித் த ஸ்பெர்ம்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஃபெலோப்பியன் டியூப்பில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. ஸோ இந்த சைகோட் ட்ராவல்ஸ் டுவர்ட் த யூட்ரஸ் அண்ட் கெட்ஸ் இம்ப்ளான்டட் இன் தி இன்னர் லைனிங் ஆஃப் த யூட்ரஸ். ஸோ இங்கே இந்த இதில் வந்து இந்த கேமிட் இன்ட்ராஃபெலோப்பியன் ட்ரான்ஸ்ஃபரில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஓவம் வந்து இன்னொரு டோனார்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணிவிட்டு அதையும் அந்த ஸ்பெர்ம்ஸையும் வந்து உள்ள இந்த ஃபெலோப்பியன் டியூப் வழியாக இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே இருந்து அது என்ன ஆகும் அப்படின்னா அது அந்த சைகோட் எல்லாம் டிவைட் ஆகி தென் அது எங்கே போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யூட்ரஸ்க்கு வரும். யூட்ரஸில் வந்ததுக்கப்புறமா அந்த யூட்ரஸ் வால் இருக்குல்ல, யூட்ரின் வால், அந்த யூட்ரின் வாலில் வந்து இம்ப்ளான்ட் ஆகும். ஸோ அதை வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம்ல இம்ப்ளான்டேஷன். ஸோ அங்கே ஃபிக்ஸ் ஆகிட்டு தென் அந்த யூட்ரஸில் இருந்து அந்த எம்ப்ரியோ வந்து க்ரோவாக ஆரம்பிக்கும். ஸோ தென் நெக்ஸ்ட் ஒன் இன்ட்ராசைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன். இந்த டெக்னிக்கில் வேர் த மேல் இஸ் இன்ஃபர்டைலாக இருக்கும்போது ஸோ இந்த இன்ஃபர்டைலாக இருக்கும்போதும் சம்டைம்ஸ் இட் இஸ் ஆல்சோ யூஸ்ட் ஃபார் தோஸ் வித் ஃபெயில்டு IVF attempts. The in vitro ஃபர்டிலைசேஷன் இருக்கு இல்லையா. ஸோ இந்த ப்ராசஸில் வந்து ட்ரை பண்ணும்போது அது வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகலை அப்படின்னு சொல்லும்போது இந்த டெக்னிக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், இன்ட்ரோசைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன். ஸோ ஈவன் ஆஃப்டர் ஓல்டர் கப்புள்ஸ்க்கும் இந்த டெக்னிக் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த டெக்னிக்கில் இந்த எக் இருக்கு இல்லையா, விமனுடைய எக்கில் அந்த சைட்டோபிளாசம் எக்கில் இருக்கக்கூடிய அந்த சைட்டோபிளாசமில் டைரெக்டாக ஒன்லி ஒன் ஸ்பெர்ம் ஒரே ஒரு ஸ்பெர்மை மட்டும் இன்ஜெக்ட் பண்ணுறது தான் இந்த மெத்தடு. ஸோ இந்த மெத்தடில் இன்ஜெக்ட் பண்ணுறது வந்து இந்த ஃபர்டிலைசேஷன் வந்து ஒரு 75 to 85% தான் இங்கே வந்து ஃபர்டிலைசேஷன் வந்து நடக்கும். ஸோ த சைகோட் தென் இது சைகோட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா டு டிவைட் டு ஃபார்ம் அன் 8 cell பிளாஸ்டோமர் and then transferred to the uterus to develop a protective pregnancy. So then next one, surrogacy. Surrogacy அப்படிங்கிறது என்னென்னா வாடகை தாய். ஸோ இந்த வாடகை தாய் இது வந்து எப்போ இவங்க வந்து வர்றாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு கப்புள்ஸ் எடுத்துட்டோம் அப்படிங்கும்போது அவங்கள அந்த ஃபீமேல் பார்ட்னரோ அவங்களால வந்து கன்சீவ் ஆக முடியாத ஒரு பட்சத்தில் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ஸ்பெர்ம் அண்ட் இவங்களுடைய ஓவம் இருக்கு இல்லையா, அந்த ஓவம் ரெண்டையுமே வந்து லெபார்ட்டரியில் அந்த எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகிற வரைக்கும் வச்சுருந்து தென் ட்ரான்ஸ்ஃபர் இன் டு த சரோகேசி. அதாவது இந்த வாடகை தாய் வந்து அதை கன்சீவ் ஆகி அவங்க வந்து அந்த குழந்தைய வந்து பெற்று கொடுக்குறதா என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த சரோகேசி மெத்தட்.
ஸோ இந்த சரோகேசி மெத்தடில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வாடகை தாய்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்கக்கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க. ஸோ அந்த அக்ரிமெண்ட்க்கு அப்புறமா தென் இந்த என்னன்னு சொல்லி பார்க்கும்போது டு கேரி எ ப்ரெக்னன்சி ஃபார் அனதர் பர்சன். ஸோ அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறமா அந்த குழந்தைய வந்து அந்த பார்ட்னர் அந்த கப்புள்ஸ்ட்டை வந்து கொடுத்துடணும் அப்படிங்கிறது அந்த அக்ரிமெண்ட்டே இருக்கும். ஸோ த்ரோ இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன் த எம்ப்ரியோஸ் ஆர் கிரியேட்டட் இன் அ லேப் அண்ட் ஆர் டிரான்ஸ்ஃபர்ட் இன் டு த சரோகேட் மதர்ஸ் யூட்ரஸ். ஸோ த நெக்ஸ்ட் ஒன் மேல் இன்ஃபர்டிலிட்டி ப்ரிவென்ஷன். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து இன்ஃபர்டிலிட்டிக்கான காசஸ் வந்து எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ இங்கே மேலுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னு சொல்லி வரும்போது ஸோ அங்கே வந்து என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ மைக்ரோ டெஸ்டிகுலர் ஸ்பெர்ம் எக்ஸ்ட்ராக்ஷன். இந்த ஸ்க்ரோட்டம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்க்ரோட்டமில் ஒரு சின்ன கீரல் போட்டுட்டு ஸோ இங்கேருந்து அந்த ஸ்பெர்ம்ஸை வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே அந்த இதில் இருக்கக்கூடிய செமினிஃபரஸ் டியூபிள்ஸ் நம்ம வந்து மேல் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர் பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அதில் வந்து ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமில் அந்த செமினிஃபரஸ் டியூபிள்ஸ் அந்த டியூபிள்ஸை வந்து டைலேட் பண்ணி அதை கொஞ்சம் டைலேட் பண்ணிவிட்டு அதை வந்து விரிவடைய செஞ்சு ஸோ எ ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் டெஸ்டிகுலர் டிஷ்யூ அந்த டிஷ்யூவை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு திருப்பி அந்த ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுறது தான் வந்து என்னென்னா இந்த டெக்னிக். இதை வந்து ஆக்டிவேட் இந்த ஸ்பெர்ம்ஸை வந்து ஆக்டிவேட் பண்ணுறது தான் என்னென்னா இந்த மைக்ரோ டெஸ்டிகுலர் ஸ்பெர்ம் எக்ஸ்ட்ராக்ஷன். ஸோ இது மூலமாக இந்த இன்ஃபர்டிலிட்டி இருக்கு இல்லையா, இதில் ஏசோஸ்பெர்மியா அப்படிங்கிறது என்னென்னா ஆப்சன்ஸ் ஆஃப் ஸ்பெமட்டோசோவா. அந்த செமனில் ஸ்பெமட்டோசோவா இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அது லிக்விடாக வரும்போது இந்த மாதிரி இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ் வந்து வரும். ஸோ இது வந்து அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னு அப்சர்வ் பண்ணும்போது டோட்டல் பாப்புலேஷனில் 1% ஆஃப் த பாப்புலேஷன் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் தான் மைக்ரோ டெஸ்டிகுலர் ஸ்பெர்ம் எக்ஸ்ட்ராக்ஷன். ஓகே, தட்ஸ் ஆல்.